ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு பால்கனியில் ஆர்கானிக் முறையில் மிளகாய் வச்சுருந்தோம். அது எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? இந்த மிளகாய் செடி வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொழு உரம் போட்டோம்ல, மாட்டு சாணி, ஆட்டு உரம், அதில் முளைச்ச செடிகள் தான். அந்த செடிகளை எடுத்து நம்ம மஞ்சளை வந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் அந்த க்ரோ பேக்லாம் காலியாக இருந்ததில் அதில் எல்லாத்துலேயுமே நட்டு வச்சுட்டோம். நட்டு வச்சதுக்கப்புறம் இப்போ 1 மந்த் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இலைகள் எல்லாமே நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. இவ்வளோ வெயில் இருந்தும் கூட நம்ம மிளகாய் நல்லா காய்க்குது அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ மறுபடியும் நான் தொழு உரம் நிறைய கொடுத்தேன், ஆட்டு உரம் கொடுத்தேன் இந்த முறை. எப்போயுமே நான் சாணி மட்டும் தான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறதோட சரி, அதுக்கப்புறமா தேவைப்பட்ட இடையில ஒருக்கா கொடுப்பேன். ஆனால் இந்த முறை வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஆட்டு உரம் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். இலைகள் எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லா பிரான்ச்லேயுமே மொட்டு வந்து உடனே பூ வந்து காயாகவே மாறிடுது. சூப்பராக இருக்குது. இலை சுருட்டல் நோயோ எந்த ஒரு பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு க்ரோத்தாக வந்துட்டுருக்கு. வெயில் டைமில் உள்ள செடி மாதிரியே இல்லைங்க. அவ்வளோ மழை டைமில் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குமோ அதே மாதிரி ஒரு க்ரோத்தில் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. மஞ்சள் எடுத்ததுக்கப்புறம் அந்த க்ரோ பேக் எல்லாமே காலியாக இருந்தது பார்த்திங்களா, அந்த இதில் தான் தக்காளி செடி, மிளகாய் செடி அதுவாக முளைச்சதை பிடுங்கி நட்டு வச்சேன். ஸோ இப்போ தக்காளியும் காய் கொடுத்துட்ருக்கு, மிளகாவும் நல்ல ஒரு காய் கொடுத்துட்ருக்கு. இங்கே ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, இது இப்போ தான் நட்டு வச்சுருக்கேன். ஸோ அப்போ ஒரு செடியிலேருந்து காய்கள் அறுவடை எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு காய்களை மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இல்லை எல்லாமே சேர்ந்து காய்ச்சுது அப்படின்னா கூட நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, அப்படி காய விட்டு வத்தலுக்காக நான் பயன்படுத்திப்பேன். இதில் மெயினாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காந்தாரி மிளகாய். எப்பயும் நம்மளோட பால்கனியில் ஒரு காந்தாரி செடி முளைச்சிரும். இந்த வாட்டி எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள். ஆனால் இந்த மிளகாவோட சைஸு பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டுன்னு இருக்கும். காந்தாரி மிளகாலாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். பட் ஆனால் இந்த வெரைட்டி ரொம்ப குண்டாக இருக்கும், நல்லா காரமாகவும் இருக்கும். இது எப்பயுமே முளைக்கணும். இது வத்தலுக்காக மாற்றுறதுக்காக நான் வச்சுப்பேன். இந்த முறையும் நான் அப்படி தான் விட்டுருக்கேன். ஆனால் அப்பப்போ சமையலுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 2 ஃப்ரெஷ்ஷாக பறித்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஃப்ரிட்ஜில் பறித்து வைக்கவே மாட்டேன். இந்த மாதிரி ஆர்கானிக் கார்டன் பண்ணும்போது நமக்கு தேவையான காய்கள் அப்பப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட பால்கனியில் இருந்தே எடுத்து பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக இதில் எந்த மருந்துகளோ பூச்சிக்கொல்லியோ எதுவுமே அடிக்கலை. சுத்தமாக ஆர்கானிக் முறையில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா விளைவிச்சிருக்கேன்.